இங்கே வீடு கட்டினா நல்லா இருக்கும்ல? அம்மா அம்மா. என்ன அப்பு? அம்மா அம்மா, முந்திரி மரத்துல நான் ஒரு வீடு கட்ட போறேன். அப்பு நீயா? அதுவும் தனியாவா? நான் இன்னும் உங்க கண்ணுக்கு குழந்தையா தான் தெரியுறேன். நான் எப்பவோ பெரிய பையனா ஆயிட்டேன். அப்படியா? அது எனக்கு தெரியவே இல்ல. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் ஒண்ணு கிண்டல் பண்ணல. சரி பண்ணு, நான் பாக்குறேன். முதல்ல வீடு கட்டி முடிச்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன். எங்க கட்டலாம்? இங்க கட்டலாம். அடடா, பிரமாதமா பண்ணிருக்க. நீ உண்மையிலேயே திறமைசாலிதான். ஆஹா, அப்பு நீதான் இந்த வீட்டை கட்டியிருக்கியா? ஆமா, நான் தான் கட்டினேன். ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பெரிய மரத்துல அப்பு ஒரு வீட்டை கட்டியிருக்கான். அவனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கும்னு நாங்க நினைச்சு பார்க்கவே இல்ல. காத்துவை விட அப்புதான் திறமைசாலி. ஆமா ஆமா. உனக்கு தெரியுமா, அப்பு ஒரு வீட்டை கட்டியிருக்கான். அப்பு, உன் புது வீட்டுக்கு எங்களை கூப்பிட மாட்டியா? எல்லாரையும் வர சொல்ல அப்பு. எல்லாரும் நீ கட்டின வீட பாக்கட்டும். ஆமா, நான் எல்லாரையும் கூப்பிட போறேன். முதல்ல என் ஃப்ரெண்ட் காத்துவை தான் கூப்பிட போறேன். அம்மா, அக்கா என் செப்ப எடுத்ததை நான் 2 கண்ணால பார்த்தேன். காத்து, அந்த சொப்ப அவன்கிட்ட கொடு. நீ எதுக்காக அவனோட சொப்பெல்லாம் எடுக்கிற? நான் எடுக்கலம்மா, அவன் பொய் சொல்றான். காத்து காத்து, இங்க என்ன பிரச்சனை? அடடா, அப்புவா? வா வா. நீ ஏதோ வீடு கட்டியிருக்கிறத கேள்விப்பட்ட. எங்களை உன் புது வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? எல்லாரையும் கூப்பிடதான் நான் வந்தேன். அப்படியா? காத்து, அப்புவை பார்த்து கத்துக்க. உனக்கு சண்டை போடவும் அடம் பிடிக்கவும் மட்டும் தானே தெரியும். இவன் எவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கான்னு பாரு. காத்து, என் வீட பார்க்க நீ வரணும். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட போறேன். இந்த வச்சுக்கோ காத்து. அவன் கெட்டிக்காரன் தான். என்னை யாருக்கும் பிடிக்கல. நான் அவனை விட கெட்டிக்காரி தான். அவனை விட நல்ல வீடு நானும் கட்டி காட்டுறேன். காத்து, எங்க பாரு. காத்து, ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? நானும் ஒரு அழகான வீடு கட்ட போறேன். அப்புவே வீடு கட்டும் போது ஏன் உன்னால கட்ட முடியாது? தரையில கட்டணுமா இல்ல மரத்துக்கு மேல கட்டணுமா? யாரும் எனக்கு கிண்டல் பண்ண வேண்டாம். மரத்துக்கு மேல வீடு கட்ட எனக்கும் தெரியும். காத்து வீடு கட்ட போற விஷயத்த நம்ம எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டாமா? சொல்லுவோம் சொல்லுவோம். என்ன காத்து? அக்கா என் கூட விளையாட வரவே மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு உனக்கு? நில்லு, எங்க போறேன்னு சொல்லு. அப்போட வீடு பாக்குறதுக்கு. போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும். அப்போட வீட்டை விட என்னுடைய வீடு பெருசா இருக்கணும். ஐயோ, என்னுடைய குச்சி. இப்ப சரியாயிடுச்சு. கட்டுறதுக்கு கயிறு வேணுமே. திரும்பவும் கீழே இறங்கணும். அங்க ஏதாவது கயிறு கிடைக்குமா? ஐயோ, காட்டு பூனை. ஐயோ, என் முதுகு போச்சு. என் கை உடைஞ்சு போயிடுச்சு. என்ன, நீ அழுகிறியா? திமிரு பிடிச்சவள உன்ன. அம்மா, அப்பா, ஓடி வாங்க. அம்மா, அப்பா, வாங்க. காத்து, காத்து,
என்ன திறமா? இது பாரு, அப்பா வந்திருக்கேன் பாரு. அப்பா அப்பா அப்பா. வாம்மா, வீட்டுக்கு போகலாம். காத்து, நீ எதுக்காக மரத்துக்கு மேல ஏறின? விளையாடுறதுக்கு. விளையாடுறதுக்கா? யார் கூட? ஓஹோ, அப்படின்னா நீ அப்பா வீட்டுக்கு போகலையா? என்கிட்ட உண்மையை சொல்லு. நான் ஒரு வீடு கட்டுறதுக்கு தான் அந்த மரத்து மேல ஏறினேன். வீடு கட்டுறதுக்கா? எதுக்கு? நீங்களும் அப்போதான் கெட்டிக்காரன்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? இங்க வா. நீ கெட்டிக்காரி இல்லைன்னு யாரு சொன்னது? இங்க பாரு, உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா? கூடு கட்டுறது அணிலுக்கே உரிய திறமை. நாம எப்பவுமே அடுத்தவங்களுடைய திறமையை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற திறமைய நாம வளர்த்துக்கணும். புரிஞ்சுதா? இங்க பாரு காத்து, அப்போ உனக்கு எவ்வளவு நெருங்கிய நண்பன். அதனால தானே அவன் முதல்ல அவன் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டான். சரி, கவலைப்படாத. உன் கால்ல இருக்கிற காயம் ஆறுனதும் அப்போ வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அம்மா போயிட்டாங்க. அப்போடைய வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். அப்போ அப்போ. காத்து, வா வா. உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீ இவ்வளவு நேரமா எங்க போயிட்ட? ஐயோ ஐயோ, என்ன ஆச்சு உன் காலுக்கு? அத நான் அப்புறமா சொல்றேன். நான் உனக்கு கொண்டு வந்த பரிசு பாரு. எங்க எங்க? இவங்களா? உன்கிட்ட இருந்து இவங்க திருடின பொருட்கள் தான் இதெல்லாம்.